ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரேஸை வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் அதில் எப்படி இந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாஸை வாங்கியிருப்போம். ஸோ அதில் இந்த அப்பர் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஸோ அப்பர் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயகனல், அதாவது டயகனலுக்கு மேலே உள்ளது. ஸோ இது ரைட் அப்பர் ட்ரையாங்கிள்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 3 6ன்னு இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 9 டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதில் அப்பர் மேட்ரிக்ஸ்ன்றப்ப 3 டேட்டா மட்டும்தான். ஸோ இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 2 3 6 அது மட்டும்தான் அப்பர் ட்ரையாங்கிளில் வருது. ஸோ அதோட அடிஷனை தான் இப்போ நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோன்றது தான் இப்போ. ஸோ கான்செப்ட் வைஸ் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த 9 டேட்டா தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை இப்போ அரேல எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்றது 1,1ல் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ 2ன்றது 1,2, 3ன்றது 1,3. ஸோ அதேமாரி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். 9ன்றது 3,3ல் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த அரே ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 6. ஸோ இந்த 3 வேல்யூ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நல்லா பாருங்கள். இப்போ 2ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா ஐயில் 1 ஜேல 2, அது 1,2 அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ இப்போ அப்பர் ட்ரையாங்கிள்னா 2லேருந்து, அதாவது ஜேயோட வேல்யூ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதேமாரி அடுத்த லைனில் பாருங்கள், அடுத்த ரோவில். ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3க்கு அப்புறம், அதாவது இதில் இல்லை, சப்போஸ் இருந்தால் 3க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ 1ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் ரோவில் தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐயை விட ஜே கிரேட்டராக இருக்குது ஒரு ரோலையும். ஸோ இதுதான் நம்ம கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் இருக்கிற எல்லா வேல்யூயும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஐயை விட ஜே பெருசு தான். ஸோ அந்த இடத்துல ஜே 3, ஐ 1. ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த கோடை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்னேன் அதே தான். ஸோ அதாவது 2 டைமென்ஷனல் அரேஸ். ஸோ அதில் எப்படி டேட்டா கெட் பண்ணுறது, அது எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த கோடு. இது போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இப்போ அதே திரும்பி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ வேணா பாருங்கள். ஸோ இதிலே ஜஸ்ட் சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா நான் சொன்ன கண்டிஷனை இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், அதாவது இப்போ கொடுத்த அந்த 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அந்த வேல்யூவே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 9 டேட்டாஸும் ஸ்டோர் ஆகுது. ஸோ ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஆகிட்டு 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான டேட்டா எது ஆட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 3யும் 6ம் இது 3 தான் ஆட் ஆகணும். ஸோ அதுதான் அப்பர் மேட்ரிக்ஸ்ன்றதுனால. ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா எந்த வித சேஞ்சும் இல்லை. ஸோ அதே தான் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு, அடுத்தது ரோஸ் கெட் பண்ணி அதை ஏல ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் காலம் கெட் பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் 2 டைம்ஸில் அரே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு வேல்யூவையும் கெட் பண்ணியாச்சு அழகா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான உள்ள லூப்பிங். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணும் அப்படின்ற இடத்துல அதே லூப்பிங் தான் யூஸ் ஆக போகுது. பட் ஆனால் இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தேவைப்பட போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக ஆட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இதில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணுறேன். ஸோ அதே ப்ரோக்ராம் தான். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 2 3 6 இது 3 தான் ஆட் பண்ணணும். ஸோ கான்செப்ட் வைஸ் பாருங்கள், ஐயை விட ஜே கிரேட்டராக இருக்கிற எல்லா இடமும் அப்பர் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ கண்டிஷன்றப்ப ஒரு கண்டிஷன் தான். ஸோ இஃப் நான் கொடுக்குறேன். ஸோ இஃபில் பாருங்கள் ஜே கிரேட்டர் தென் ஐ. ஸோ எங்கெங்கெல்லாம் ஜே கிரேட்டர் தென் ஐயாக இருக்கோ, அதாவது 2 3 ஃபர்ஸ்ட் ரோவில், ஸோ அதை மாரி உள்ள இடம். ஸோ அந்த இடத்துலலாம், அதாவது ஸோ இதோ பாருங்கள் ஜே கிரேட்டர் தென் ஐ. ஸோ இந்த எல்லா இடமும் அப்பர் ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா புதுசாக ஒரு வேரியபிள், அதாவது ரெஸ்டோர் ஆகணும்ல ஆட் ஆகி. ஸோ அதுக்காக புதுசாக ஒரு வேரியபிள் ரிசல்ட்னு சொல்லி RES = 0 இன்ட்டு RES = 0ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு நான் கீழே என்ன பண்ணுறேன்னா ஸோ ரிசல்ட் = ரிசல்ட் ப்ளஸ். ஸோ இனிஷியலாக 0ன்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட் = ரிசல்ட் ப்ளஸ் A of I, J அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பாருங்கள். ஸோ இதில் என்னென்னா ஏஆர்ஆர் நம்ம மேலே கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஏஆர்ஆர் கொடுத்தோன்னே ஏஆர் போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இனிஷியலாக ரிசல்ட்டில் 0ன்னு இருக்கும். ஸோ ஒரு வேல்யூவாக ஆட் ஆகிட்டே இருக்கும் அதில். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை.
ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது I greater than Jவா இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ அப்போதைக்கு அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது ரிசல்ட்ல ஆட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் அதில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதை நம்ம கொடுத்துட்டோம் கண்டிஷனில். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா ரிசல்ட் ஸ்டோரை டிஸ்பிளே ஆகணும்ல, அதுக்காக அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் ஸ்டேட்மெண்ட். ஸோ system.out.printlnல வந்து அந்த ரிசல்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஆட் பண்ணி வச்சிருக்கோம்ல ரிசல்ட், ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக system.out.printlnல RES அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ 3 rows 3 columnsன்னு கொடுக்குறேன். ஸோ டேட்டான்னு பார்த்தீங்கன்னா அதே டேட்டா தான் கொடுக்குறேன். ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் பொசிஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் அப்பர் ட்ரையாங்கிள் பொசிஷன் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா 2, 3, 6. ஸோ இந்த 3 டேட்டா தான் இதில் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் வந்துச்சு. ஸோ இதில் நேராக வந்து இருக்கிறதுனால தெரியல. ஸோ அது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 + 3 5, 5 + 6 11. ஸோ லாஸ்ட்டாக 11 நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ 2, 3, 6 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வந்துருச்சு. ஸோ இன்னும் கிளியராக புரியறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதையே அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இது வந்து அந்த டிஸ்பிளே லூப்பு, ஸோ அதை வந்து நடுவில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, அதை வந்து நடுவில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ 5 row 5 column, சரி வேணாம் 4 row 4 column வச்சு நான் இப்போ வந்து அவுட்புட் காட்டுறேன். ஸோ பாருங்கள் என்டர் த வேல்யூஸ் கேட்குது. ஸோ 1, 2, 3, 4 அகெயின் திரும்பி 1, 2, 3, 4 அதுமாரி 4 டைம்ஸ் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் ரோக்கு 1, 2, 3, 4 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் என்டர் தட்டின உடனே 1, 2, 3, 4 1, 2, 3, 4 1, 2, 3, 4 1, 2, 3, 4ன்னு 4 row 4 column வந்துடுச்சு. ஸோ இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 2, 3, 4. ஸோ அதோட அடிஷன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆனதுக்கப்புறம் 9 வரும். ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3, 4 அதோட டோட்டல் வேல்யூ 7. ஸோ 9 + 7 16. ஸோ தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான். ஸோ 16 + 4 20. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க அவுட்புட் 20. ஸோ அப்பர் ட்ரையாங்கிளோட அடிஷன் வேல்யூ கிடைச்சிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோடது. ஜஸ்ட் அந்த கண்டிஷன் தான் கொடுக்க போகிறோம் அந்த 2 லூப்புக்குள்ளே. இது எல்லாமே சேம் தான், வேறு எந்த வித ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அதில் இது கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை சால்வ் பண்ணேன். ஸோ ஐயை விட J கிரேட்டர் தான் இருந்தால் அப்பர் ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து லோயர் ட்ரையாங்கிளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட கான்செப்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ என்னன்னா லோயர் ட்ரையாங்கிளுக்கு ஐயை விட J வந்து கம்மியாக தான் இருக்கும், ஸோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை மட்டும் மாற்றினா போதும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படி அவுட்புட் வந்துச்சுன்னா I got the outputன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.